உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் இணைகின்றனர். வணக்கம் அருஸ் அவர்களே. வணக்கம். அனைத்துலக உயிரோடு தமிழர்களுக்கு அன்பு எழுந்த வணக்கம். உலக நார்வல் நிகழ்ச்சியில் சீனா தொடர்பாக பார்ப்போம். சீனா என்று சொல்லும் பொழுது சீனாவில் இவ்வாறான ஒரு முயற்சி நடக்காதே என்று கூறுவார்கள். ஆனால் சீனாவிலும் நடந்திருக்கின்றது. இராணுவ புரட்சி ஒன்றுக்கான முயற்சி ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. அது முறியடிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. உண்மைதானா? என்ன நடந்தது என்று கூறுங்கள். உண்மைதான். என்று சொன்னால், அதாவது கடந்த சனிக்கிழமை சீனாவின் அதாவது மத்திய இராணுவ ஆணையகம் என்று சொல்கின்றது, CMC சென்ட்ரல் மிலிட்டரி கமிட்டி, அதன் தலைவராக அதன் சீனாவின் அதிபர் ஷி ஜின்பிங் தான் இருக்கின்றார். அதன் அடுத்த நிலை தலைவராக இருந்தவர் தளபதி ஜெனரல் ஜாங் மற்றும் இன்னொரு தளபதியான லியூ ஜென்சி ஆகியோரை, அதாவது இரண்டாவது மூன்றாவது நிலை தலைவர்களை சீனா திடீரென்று கைது செய்திருந்தது. கிட்டத்தட்ட அதாவது அந்த இராணுவ கட்டளை பீடத்தை தனியா சீன அதிபரே நிர்வகிக்க வேண்டிய ஒரு நிலையாக தான் அந்த கைது பார்க்கப்பட்டிருந்தது. ஆனால் நீங்கள் தளபதி ஜங்கை பொறுத்தவரையில் சீன அதிபர் மிக நெருங்கிய நண்பர், சிறுவயது நண்பர், 75 வயதான அவர் 1968ஆம் ஆண்டு சீன இராணுவத்தில் இணைந்திருந்தார். அடுத்த நிலையில், அதாவது தற்போதைய அரசு தலைவருக்கு அடுத்த நிலையில் அவர் இருக்கின்ற தருணத்தில் இந்த கைது இடம்பெற்றிருக்கின்றது. முதலில் இது சாதாரண விசாரணை என்றுதான் கூறப்பட்டிருந்தது. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், இப்ப சீனாவின் CMCயை பொறுத்தவரையில் 2022ஆம் ஆண்டு அந்த கட்டளை மையம் அமைக்கப்பட்ட போது அதில் கிட்டத்தட்ட 6 ஜெனரல்களும் 44 படை அதிகாரிகளும் இணைக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் இந்த 6 ஜெனரல்களும் இப்போது இல்லை. அத்தனை பேரும் பதவியிலிருந்து துரத்தப்பட்டிருக்கிறார்கள், தூக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல இந்த 44 படை அதிகாரிகள்ல கிட்டத்தட்ட 29 அதிகாரிகள் இப்போது கடமையில் இல்லை, அவர்களையும் தூக்கி இருக்கிறார்கள். இது என்னென்று சொன்னால், இப்ப வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலை பொறுத்தவரையில் அமெரிக்காவின் அவர்கள் ஒன்றை கூறியிருக்கிறார்கள். அதாவது இந்த ஜெனரல் ஜாங் சீனாவின் இரகசியங்களை, அணு ஆயுத திட்டம் தொடர்பான இரகசியங்களை அமெரிக்காவுக்கு கொடுத்ததாக கூறியிருக்கிறார்கள். அதன் பிறகுதான் இது கைது செய்யப்பட்டதாக. அதன் பிறகு முதலில் சீனாவிடமிருந்து, உங்களுக்கு தெரியும், சீனாவிடமிருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை என்று சொன்னால் வெளியில் தகவல்கள் வருவது மிக மிக அரிதாகத்தான் இருக்கும். அப்ப அதன் பிறகுதான் கூறியிருக்கிறார்கள் என்னென்று சொன்னால், அவர்கள் தற்போதைய சீன அரசை பதவியிலிருந்து நீக்க வலிக்கிட்டதாகவும் கூறியிருக்கிறார்கள். பிறகு திங்கட்கிழமை தகவல் வந்திருக்கிறது. அதாவது பெய்ஜிங்கில் இருக்கின்ற ஒரு ஆடம்பர விடுதியில் வைத்து தற்போதைய சீன அதிபரை கைது செய்வதும் அதன் பிறகு ஆட்சியை மாற்றுவதுமான திட்டம் இருந்ததாகவும், அதை கடந்த 18ஆம் தேதி நடைமுறைப்படுத்த இருந்த சமயத்தில் அது தொடர்பான புலனாய்வு தகவல்களை ஜின்பிங் அறிந்து கொண்டதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகின்றது. அப்ப சீனாவின் உயர் அடுக்கில இடம்பெற்ற, அதாவது 2012ஆம் ஆண்டில் உத்தரவிட்ட பரந்த ஊழல் ஒடுக்குமுறையின் அந்த முக்கிய இலக்குகளில் இராணுவம் ஒன்றாக அவர் கருதி கிட்டத்தட்ட 2023ஆம் ஆண்டு வரையிலும் ஒரு 200 பேருக்கு மேல் கைது செய்து இந்த ஊழல்களை ஒழித்திருந்தார்கள். ஆனால் அவ்வாறு ஒழித்த பிற்பாடு தற்போது இந்த நடவடிக்கை, இந்த சம்பவம் இடம்பெற்றது அல்லது சீனாவில் ஒரு இராணுவ புரட்சியை கொண்டு வர அவர்கள் முற்பட்டார்கள் என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்ற நிலையில் இதன் பின்னணியில் யார் இயங்கினார்கள் என்று கூற முடியுமா? இப்போது எல்லோரும் CIA நோக்கி, அமெரிக்காவை நோக்கித்தான் கையை காட்டுகிறார்கள். வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலும் அதைத்தான். ஏனென்றால் அமெரிக்காவுக்கு அவர் தகவலை கொடுத்தது என்று சொன்னால், அமெரிக்கா அவர்கள் இந்த உடன்பாடு இல்லாம அவர் அதை கொடுத்திருக்க முடியாது. அப்ப அமெரிக்கர்கள் ஊடுருவி இருப்பதாகத்தான் கூறப்படுகின்றது. இப்ப சீனாவின் தற்போதைய அதிபருக்கு இது அதிக பலத்தை கொடுத்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இனி அவர் தனித்த ஒருவராகத்தான் அங்கு நிற்க போகின்றார்.
தாய்வான் பிரச்சனை தொடர்பாக பிரச்சனைகள் ஒரு உயர் நிலையில் இருக்கின்ற இந்த சமயத்தில் வந்து சீனாவின் முக்கிய அதாவது இராணுவ கட்டளை மையத்துக்குள்ள ஏற்பட்ட இந்த பிரச்சனை வந்து சீனாவின் மக்கள் இராணுவத்திலும் ஒரு பலவீனமாக ஒலிக்கலாம் என்று கூட சிலர் கூறுகிறார்கள். ஆனால் நிலைமையை நாங்கள் இன்னும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். இந்த குழப்பம் அமெரிக்காவுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அமெரிக்காவுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. உண்மையில் அப்படி ஒன்று நடந்திருந்தால் அமெரிக்கா அதை இலகுவாக அதற்குள் புகுந்திருப்பார்கள், பல விடயங்களை செய்திருப்பார்கள். அமெரிக்காவை பொறுத்தவரையில் அமெரிக்காவோ இஸ்ரேலோ தொடர்ச்சியாக அவர்கள் தங்கள் நடவடிக்கைகளை மேற்கொண்டு கொண்டுதான் இருப்பார்கள். பெரிய நாடு சிறிய நாடு என்று அவர்கள் பார்க்க போவதில்லை. சீனாவை இவ்வாறு அவர்களால் வீழ்த்த முடியும் என்று சொன்னார். ஏனென்று சொன்னால் இப்ப அமெரிக்க அதிபர் கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு தகவலை வெளியிட்டிருந்தார். அதாவது சீனா வந்து எங்களுக்கு ஒரு ஆபத்தான நாடு, சீனாவை நாங்கள் கையாள வேண்டும், ஆனால் அது சீன மக்களின் ஆதரவோடு அது நடக்கும் என்று கூறியிருந்தார். அப்ப அங்கு ஒரு ஆட்சி மாற்றத்தை தான் அவர் அவ்வாறு கூறினாரா என்று தெரியவில்லை. வெள்ளிக்கிழமை அவர் கூறிய பிற்பாடு சனிக்கிழமை இந்த களையெடுப்பு இடம்பெற்றிருக்கின்றது சீனாவில். சாத்தியமானது இப்ப உங்களுக்கு தெரியும், சீனாவை ரஷ்யாவை எடுத்தீர்கள் என்றால் இந்த உலகத்திலிருந்து விடுபட்ட மாதிரியான செயல்வடிவம் தான் அவர்களிடம் இருக்கிறது. டிஸ்கனெக்டட் ஏனைய நாடுகளிலிருந்து விடுபட்ட மாதிரியாகத்தான் அவர்களுடைய நடத்தைகள் இருக்கும். இதற்குள் இவ்வாறான ஒரு முயற்சி எடுத்தனால் அப்படி நடந்தது. உண்மைதான். அவர்கள் என்ன புலனாய்வுத்துறை என்றது அவ்வாறு தான். அவர்கள் எந்த ஒரு இடத்துக்களையும் அவர்கள் ஊடுருவக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். சீனாவில் இருந்து வேலை செய்பவர்கள் கூட இருக்கலாம். இப்ப ரஷ்யாவிலும் அவ்வாறு தான். ரஷ்யாவிலும் உங்களுக்கு தெரியும், பெருமளவான ஜெனரல்கள் பதவியில் இருந்து நீக்கப்பட்டார்கள், பலர் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அதே போல இப்போது ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சராக இருப்பவர் கூட ஒரு வங்கியாளராகத்தான் இருக்கிறார் தவிர அவர் ஒரு இராணுவ பின்புலம் கொண்டவராக இல்லை, வங்கியில் வேலை செய்தவராகத்தான் இருக்கின்றார். அப்ப ரஷ்யாவிலும் இது இவ்வாறான பல விடயங்கள். இப்ப ரஷ்யாவின் எதிர்கட்சி தலைவராக பார்க்கலாம், அவர் அண்மையில் இறந்திருந்தார். அவரை கூட அவர் மேற்குலகம் சார்பாகத்தான் இயங்கியிருந்தார். ஊடுருவல் இப்ப சிஐஏஓ மொசாட்டை பொறுத்தவரையில் அவர்களின் பலம் மிகவும் ஒரு வலிமையாகத்தான் தற்போதும் இருக்கின்றது. அவர்கள் தாங்களாக நேர ஊடுருவாது விட்டாலும் பக்கத்து நாடுகளாக இருக்கலாம் அல்லது அந்த நாட்டின் உள்ளூர் இருக்கின்றவர்களாக இருக்கலாம், அதற்காகத்தான் அவர்கள் மில்லியன் கணக்கில் பில்லியன் கணக்கில் அந்த பாதுகாப்பு செலவினங்களை ஒதுக்குவது. கிட்டத்தட்ட ரஷ்யாவின் 100 பில்லியன் என்று சொன்னால் அமெரிக்காவின் 1000 பில்லியன் என்று சொன்னால் அதுக்குரிய காரணம் என்னென்று சொன்னால் அவ்வளவும் படைத்துறைக்கு போவதில்லை, அவ்வளவும் இவ்வாறான சதி நடவடிக்கைகளுக்கு ஆட்களை காசு கொடுத்து வாங்குவதற்குத்தான் போவதுண்டு. அப்போதான் இப்ப வெனிசுலா பிரச்சனையில் ஒன்றை கூறினார்கள். வெனிசுலா பிரச்சனையில் சொன்னார்கள் என்னென்று சொன்னால், ஓகே இப்ப ரஷ்யாவின் விமான எதிர்ப்பு ஏவுகணைகளை எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மூலம் அதை செயலிழக்க செய்வது கடினம். என்று சொன்னால் இப்ப புக் ரக மிசைல்ஸோ அல்லது S-300 அப்கிரேட் வேர்ஷன் அடிக்கடி தன் ஃப்ரீக்வன்சியை மாற்றி கொண்டிருக்கும். அப்ப அது அடிக்கடி ஃப்ரீக்வன்சியை மாற்றிக்க நீங்க அந்த உங்களோட ஒரு ஃப்ரீக்வன்சியை எடுத்து அதை பிளாக் பண்ண போற நேரத்தில் அது வேற ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு போடும். அப்படி ஒரு பிரச்சனை. சரி, அதைத்தான் நீங்கள் பிளாக் பண்ணினாலும் அல்லது அதை ஜாம் பண்ணினாலும் ஷோல்டர் ஃபயர் SAM-7 என்று சொல்றது இக்லா, அது கிட்டத்தட்ட 5000 இருந்தது. அதுகளுக்கு ஒரு எலக்ட்ரானிக் தொழில்நுட்பம் இல்லை, அது IRCs. அப்ப அதுகளை நீங்கள் ட்ராக் பண்ண முடியாது, அதுகளை ஜாம் பண்ண முடியாது. சரி, இப்ப AK-47 வைங்க, அதை ஜாம் பண்ண முடியாது, அது சும்மா ஆட்டோமேட்டிக், அது கேஸ் செக்ஷன்ல ஒர்க் பண்றது. ஷார்ட்கட்டை எல்லாம் பழைய தொழில்நுட்பங்களை நீங்கள் ஜாம் பண்ண முடியாது, புதிய தொழில்நுட்பங்களை எலக்ட்ரானிக்குடன் இருப்பதை தான் ஜாம் பண்ண. அப்ப இப்ப ஷார்ட்கட்டை யாரும் ஜாம் பண்ண இல்லை, அது குண்டா போட்டு டிகராமத்தினா அது படிக்கும். ஆனாலும் அது ஒருத்தர் அதுல சொல்லியிருந்தார், அதையும் ஜாம் பண்ற ஒரு ஆயுதம் இருக்கண்டு. எனக்கு முழங்குறேன், ஷார்ட்கட்டை கூடி நாங்கள் ஜாம் என்னென்று கேட்க அவங்க சொன்னாங்க, அதுதான் $. கொடுத்தால் நீங்கள் எந்த ஆயுதத்தையும் ஜாம் பண்ணலாம் என்றார். அதே போலதான்
அமெரிக்கா கிட்டத்தட்ட பில்லியன் கணக்கான நிதியை பாதுகாப்புக்கு ஒதுக்குவதே இவ்வாறான ஒரு நடவடிக்கைகளுக்கு தான். இந்த குழப்பம் சீனாவுடைய யுத்த தயார் நிலைக்கு என்ன பாதிப்பை ஏற்படுத்தும்? தயார் நிலையில் மூத்த அதிகாரிகள் விலக்கப்படும் போது அதற்கு கீழ்நிலையில் இருப்பவர்கள் வருவார்கள். இருந்தாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்று பார்க்கும்போது அல்லது ஸ்ட்ராட்டஜி என்று பார்க்கும்போது இப்ப பாருங்கள், எல்லோரும் சிறந்த தலைவர்களாக இருக்க முடியாது. ஒரு சிலர் தான் இந்த ஆளுமை மிக்கவர்களாக இருப்பார்கள். அப்படி ஒரு ஆளுமை மிக்கவர்களை இழந்தால் அது அது ஒரு பலவீனமாக இருக்கும். அதை மீள் செய்வதற்கு நேரம் எடுக்கலாம். அதே போல படையினரின் PLA மக்கள் இராணுவத்தின் மனநிலைகளிலும் சில வேளை அந்த சைக்காலஜிக்கல் எஃபெக்டாக இருக்கும். அதாவது தங்களுக்குள்ளும் ஒரு குழப்பம் வரப்போகிறது என்ற தோரணையில். எனவேதான் இப்ப வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அது அமெரிக்கா வாஷிங்டனை தளமாக கொண்டது இப்படி ஒரு செய்தியை வெளியிட்டுது. அவர் இராணுவான அணு ஆயுதங்கள் தொடர்பான சீனாவின் ரகசிய ப்ராஜெக்டை அமெரிக்கா கொடுத்தவர். அது உண்மையோ பொய்யோ தெரியாது. அப்ப அதே எல்லோருக்கும் அதை உண்மை என்று பொய் என்று நிரூபிக்கிறதுக்கு இடையில அது பல இடங்களுக்கு அந்த செய்தி போயிடும். பல மக்களின் உளவியல் ரீதியாக ஒரு நம்பிக்கை உடைந்துவிடும். அந்த சைக்காலஜிக்கல் ஒரு வார்ஃபேராகத்தான் இதை நீங்கள் பார்க்கலாம். இந்த சூழல் தாய்வான் மீது தாக்குதல் நடத்துகின்ற அந்த போருக்கு என்ன நடக்கும், என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? உண்மையில் அதாவது இந்த கைது செய்யப்பட்ட 2வது நிலை கட்டளை தளபதி ஜாங் அதன் இறுதி பயணம் நான் நினைக்கிறேன் கடந்த ஆண்டு ரஷ்யாவுக்கு சென்றிருந்தார். அதே போல இந்த தாய்வான் மீதான ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகள் மற்றது தாய்வான் தொடர்பான தாய்வானை சுற்றி இடம்பெற்ற இராணுவ ஒத்திகைகள் பலவற்றில் அவர்தான் அதன் வியூக வகுப்பாளராக இருந்ததாகவும் கூறப்படுகின்றது. அதாவது 2027ஆம் ஆண்டு அடுத்த ஆண்டு சீனா தாய்வானை கைப்பற்றும் என்றுதான் அமெரிக்காவும் கூறுகின்றது. சீன அதிபருடைய இந்த ஆண்டுக்கான புத்தாண்டுக்கான உரையிலும் தாங்கள் தாய்வானை விரைவில் இணைத்துக் கொள்வோம் என்ற ஒரு துணியில் தான் பேசியிருந்தார். அப்ப அவ்வாறான ஒரு நடவடிக்கை அவர்களிடம் இருக்குமாக இருந்தால் இது அதை சில சமயங்கள் பாதிப்பு என்று சொன்னால் பெருமளவில் பாதிக்காது விட்டாலும் அந்த நடவடிக்கை பிற்போடக்கூடிய ஒரு நிலையாக இருக்கலாம். ஏனென்றால் இப்ப அமெரிக்காவின் திரைசேரி செயலாளர் ஒன்றை கூறியிருக்கின்றார். இந்த தாய்வானில் இருக்கின்ற TMCS அந்த சிப் மேனுஃபேக்சரர் அந்த நிறுவனம் சீனா பிளாக் பண்ணப்பட்டால் கிட்டத்தட்ட உலகத்தின் பொருளாதாரம் 97% வீழ்ச்சி அடையும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். அவர் தாய்வானை எவ்வளவு தூரத்துக்கு முன்னிலைப்படுத்துகிறார் என்று அதில் இருந்து பார்க்க தெரிகிறது. அப்ப இந்த நடவடிக்கையில் சீனாவை புறந்தள்ளுவதற்கு அவர்கள் ஏதாவது ஒன்றை செய்து கொண்டுதான் இருப்பார்கள். இந்த குழப்பத்தை இந்தியா அவ்வாறு பயன்படுத்தும் என்று நம்புகிறீர்கள்? இந்தியாவுக்கு இந்த குழப்பத்தை இப்போது பயன்படுத்துகிற நிலைமையில் இந்தியா இல்லை. ஏனென்று சொன்னால் அதை பயன்படுத்தி சீனாவுடன் பகைத்தாலும் அமெரிக்கா அடிக்கும், பகை காட்டியும் அமெரிக்கா அடிக்கும். அதில் காட்டி பகைக்காமல் சீனாவுடனும் நட்பாக இருந்து ஏனைய நாடுகளுடனும் நட்பாக இருந்துட்டு போனால் இந்தியாவுக்கு பிரச்சனை இல்லை என்றுதான் இப்போது இந்தியா யோசிக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்தியாவுடைய பொருளாதார வீழ்ச்சி அப்போது இந்தியாவை நோக்கி பலர் போய்கொண்டிருக்கிறார்கள். இப்ப சீனா காணி போயிருந்தார் சீனாவுக்கு, அவர் இப்ப இந்தியாவுக்கு போகிறார். இப்ப இந்தியாவுக்கு EUவின் லீடர் போயிருக்கின்றார், EUவின் தலைவர் போயிருக்கின்றார். அதே போல பிரித்தானியாவின் பிரதமர் அடுத்த வாரம் அளவில் இந்தியாவுக்கு போவார் என்று கூறப்படுகிறது. அதே போல சீனாவுக்கும் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் போகிறார்கள் என்றும் கூறப்படுகிறது. அதே சமயம் ட்ரம்பும் ஏப்ரல் மாதம் அளவில் சீனாவுக்கு செல்ல போவதாக கூறப்படுகின்றது. இவ்வாறு அந்த வர்த்தக நிலைமைகள் எல்லாம் ஒரு மறுசீரமைக்கப்படுகின்ற நேரத்தில் இந்தியா நான் நினைக்கல வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கும் என்று சொல்லி, அதே நேரம் இப்ப இந்தியாவுக்கு அமெரிக்காவின் திரைசேரி செயலாளர் திங்கட்கிழமை அதாவது ஸ்காட் பெசன் ஒன்றை கூறியிருக்கின்றார். இந்தியாவுக்கு நாங்கள் 25% வரியை போட்டோம், அடுத்த கிழமை என்ன நடந்தது என்று நீங்கள் பாருங்கள். ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் இந்தியாவுக்கு போய்விட்டார், போய் வர்த்தக உடன்பாட்டை மேற்கொள்கிறார். அந்த வர்த்தக உடன்பாடு என்னென்று சொன்னால் ரஷ்யாவிலிருந்து எரிபொருட்களை வாங்கியது இந்தியா சுத்திகரித்து ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு கொடுக்கும். ஆனால் அதாவது அவர் என்ன சொல்றார் என்றால் அதன் அர்த்தம் என்னென்று சொன்னால் தாங்கள் நடத்துகிற போருக்கு தாங்களே ஆயுதம் வாங்கி கொடுக்கிறார்கள் ஐரோப்பிய ஒன்றியம் என்று அவர் ஒரு
பகுதியாக சொல்லியிருந்தார். அதே போல அவர் ஒன்றை கூறுகிறார், அப்படி என்று பார்த்தால் இதில் அதிக தியாகத்தை செய்தது அமெரிக்கா தான், ஐரோப்பிய ஒன்றியம் எந்த தியாகத்தையும் செய்யவில்லை என்று கூறியிருக்கிறார். அதே நேரம் ஐரோப்பிய ஒன்றியம் என்ன கூறியிருக்கிறது என்று சொன்னால், ரஷ்யா இது இங்கால நடக்குது. அங்கால என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், ரஷ்யாவுடனான இனிமேல் எரிபொருட்களை வாங்குபவர்களுக்கு 300% வரியை ஐரோப்பிய ஒன்றியம் போடும் என்று சொல்கிறார்கள். அந்த நபர்கள், தனிநபர்கள், அந்த கம்பெனியின் தனிநபர்களுக்கு 2.5 மில்லியன் ஃபைன் இருக்கும். கம்பெனி என்று சொன்னால் 40 மில்லியன் ஃபைன் தாங்கள் பண்ணுவார்கள். அது எப்ப? அடுத்த வருஷம், இந்த வருஷம் இல்லை, அது 2027ஆம் ஆண்டு என்று சொல்லி, அது 2027ஆம் ஆண்டு போர் நடக்கும்போது தெரியாது ஒருத்தருக்கு. அந்த அப்படித்தான் அரசியல் ஏதோ ஒரு விதத்தில் அதை சமாளித்துக் கொண்டு போகிறார்களே தவிர யாரும் இதில் ஒரு வெற்றியாளர்களாக இல்லை. இந்தியாவுடைய குடியரசு தினத்தன்று ஈயுனுடைய தலைவர்கள், இப்போ நீங்கள் கூறினீர்கள் ஈயுனுடைய தலைவர் அங்கே சென்றிருக்கிறார் என்று, அவர்கள் முதன்மை விருந்தினர்களாக அவர்களை அங்கே அழைத்திருக்கிறார்கள். இது இந்த உறவில்லை, இப்போ அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கின்ற உறவில்லை, அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இருக்கின்ற உறவில்லையோடு ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது ஐரோப்பிய நாடுகளும் இந்தியாவும் இங்கே மீண்டும் நல்ல ஒரு வர்த்தக உறவை கட்டி எழுப்புவதற்கு இழந்த சந்தையை இங்கே பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறதா? சந்தை வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், அந்த சந்தை வாய்ப்பின் அளவு எவ்வளவு என்றதான் பிரச்சனை. இப்போது இந்த ஒரு இவ்வளவுதான் இருக்கு, ஆனால் எல்லாரும் இப்ப அதுக்குள்ள தங்களை ஷேர் எடுக்க வேண்டி வந்துடுது. அவ்வளவு கிடக்கிறதுக்குள்ளதான் எடுக்கலாம். நீங்கள் புதுசா ஒன்றும் வரப்போறது இல்லை. அதான் இந்த பிரச்சனை. இப்ப சீனாவுக்கு காணி சீனாவுக்கும் ஓடுகிறார், இந்தியாவுக்கும் ஓடுகிறார். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், இவர்கள் எவ்வளவு தூரத்துக்கு அமெரிக்காவை எதிர்த்து நிற்பார்கள், அது ஒரு பிரச்சனை. அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு பிரச்சனை என்று வரும்போது எதிர்த்து நிற்கக்கூடிய நிலை இருக்குமா என்ற பிரச்சனையும் இருக்கிறது. மற்றது மேற்குலக நாடுகளை, இப்ப ஐரோப்பிய நாடுகளையோ கனடாவையோ இந்த ஆசிய நாடுகள் முற்றுமுழுதாக நம்பலாமா என்ற சிக்கல்களும் இருக்கின்றது. இப்ப இது ஒரு தற்காலிகமாக அவர்கள் இப்போது, அதாவது இந்த உறவுகள் என்பது ஒரே இரவில் கட்டியமைக்கப்பட முடியாது. இந்த வர்த்தக உறவுகள், வர்த்தக நடவடிக்கைகள், சப்ளை லைனுகள் எல்லாம் அது நாள் எடுக்கும். இது கிட்டத்தட்ட 20, 30 வருஷத்துக்கு 40, 50 வருஷமா கட்டியமைக்கப்பட்டதுதான் இப்போது குழம்புகிறது. அதை ஒரே இரவில் அதை கட்டியமைக்க முடியாது. இருந்த போதும் டேமேஜ் கண்ட்ரோல் என்று சொல்றது அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது இழப்பு அதை ஒரு சிறிய அளவில் இவ்வளவு தணிக்கையிலுமோ அதை தணித்து விடலாம் என்றதை எல்லா நாடுகளும் அதை பார்க்கிறார்கள். உடனடியாக நான் என்னுடைய துறையில், அதாவது கிளவுட் டெக்னாலஜி, கோவிட் பெருந்தொற்று வருவதற்கு முன்னதாக கிளவுட் டெக்னாலஜி கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் நகர்ந்து கொண்டிருந்தது. அந்த பெருந்தொற்று வந்த உடனடியாக பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. எல்லா நிறுவனங்களும் கிளவுட் டெக்னாலஜியை பார்க்கிறது இருந்தது. ஆனால் அது வேகப்படுத்தி விட்டார்கள் என்றால் வீட்டுக்கிலிருந்து செய்ய வேண்டிய அப்படியே ஒரு நிலைமை. அதே போல் தான் இங்கேயும் ஒரு நிலைமையை ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று அதற்காகத்தான் அதை கேட்டிருந்தேன். நன்றி அரசுகளே, இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து சீனா மற்றும் இந்தியா தொடர்பான நிலைப்பாடுகளை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் அன்புகள் சார்பாக நன்றி குறிக்கணும். மீண்டும் என்ன ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.